விரோதமா சில திட்டங்கள் தீட்டுறாங்க, சில காரியங்கள் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவர் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கல. ஏன் ஆண்டவருடைய யோசனை ரொம்ப பெரிதா இருக்கும். அவர் செயல்களில் வல்லவராக இருக்கிறார். அவர் யோசனைக்கு முன்னாடி யாருடைய யோசனையுமே இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மூளையும் மற்ற காரியங்கள வச்சே அந்த ஞானத்த வச்சே அவன் அவ்வளோ யோசிச்சான்னா, அந்த மூளையை உண்டாக்கினவர், அந்த ஞானத்துக்கு ஊற்றானவர் எவ்வளவு யோசிப்பாரு? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அதுதான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்புறாங்களா? ஏதாவது பண்றதுக்கு, உங்க வேலைய விட்டு உங்கள தூக்குறதுக்கோ, இல்ல நீங்க பண்ற இடங்கள்ல நீங்க எங்க போய் இருக்கிறீங்களோ, அங்க உங்கள வந்து இருக்க விடாதபடிக்கு என்னென்னலாம் பிளான் பண்றாங்களோ, நீங்க புரிஞ்சுக்கணும். யோசனையில் பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனவே நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்க. என் ஆண்டவருடைய ஒரு யோசனை உன்னுடைய யோசனைகளை கவிழ்த்து போடும்.